சமூக நீதி குறித்து உதட்டளவில் உச்சரிக்கும் சக்திகளுக்கு உண்மையான சமூக நீதியை விபி சிங்கின் பிறந்தநாள் கற்றுத்தரட்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றில் புரட்சி அத்தியாயத்தை எழுதியவரும் தனது நண்பருமான விபி சிங்கின் 94ஆம் ஆண்டு பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, அறிவித்தவாறு நடுவண் அரசு வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்தி காட்டியவர் விபி சிங் என குறிப்பிட்டுள்ளார். அவர்தான் உண்மையான சமூக நீதியின் அடையாளம். அவர்தான் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டிய அணுகுமுறை என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் உச்சநீதிமன்றமே ஆணையிட்டாலும் கூட சமூக படிநிலையின் அடித்தளத்தில் கிடக்கும் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பவர்களின் கைகளில்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சமூக நீதி என்பது உதட்டளவிலான உச்சரிப்பு தானே தவிர உள்ளத்தளவிலான உணர்வு அல்ல. அத்தகையவர்களுக்கு உண்மையான சமூக நீதி என்ன என்பதை விபி சிங்கின் அவர்களின் பிறந்த நாளில் வரலாறு கற்றுத்தரட்டும். இவர்கள் ஏற்படுத்தும் தடைகளை முறியடித்து மத்தியிலும் மாநிலத்திலும் 100 விழுக்காடு சாதிவாரி இடப்பங்கீடு என்ற சமூக நீதி இலக்கை அடைவதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவும் போராடவும் விபி சிங் பிறந்த நாளில் நாம் அனைவரும் மீண்டும் உறுதியேற்போம் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.